நம்ம பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு. செயல்பாடுல எப்படி இருக்கு இந்த பகுதியில்? மக மட்டமா இருக்குது செயல்பாடு. அவரு சும்மா வந்த இதுல வந்து ஒரு 3 மாசம் அப்படி இப்படி எல்லாம் பிலிம்லாம் காமிச்சிருந்தாரு. சினிமாக்காரில் அப்படிதான் பிலிம் காமிப்பாரு. வீடியோலாம் நிறைய வந்து ஆமா, அதுக்கப்புறம் அவர் இந்த பக்கமே எட்டியே பாக்குறதே கிடையாது. சும்மா இந்த பண்டிகைகளுக்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, இந்த ரம்ஜானுங்களுக்கு சும்மா ஒரு அட்டை டப்பா, ஒரு டப்பா, ஒரு 200 புடவை, 100 புடவை, ஒரு பிளாஸ்க்கு, ஒரு இது மாதிரிலாம் கொடுத்துட்டா அவர் என்ன சிறப்பா பண்ணியாட்டுன்னு அர்த்தமா? சொல்லுங்க பார்க்கலாம். இறங்கி வேலை செய்யணும், இப்ப கவுன்சிலருங்க யாரும் வேலை செய்யறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. இங்க இருக்கிற சேர்மேன் எல்லாம் எதுவுமே வேலை செய்யறதே கிடையாது. எல்லாம் கட்டிங் வாங்குறதுதான் பெருசா, பில்டிங் கட்டுறது, கட்டிங் வாங்குறது தான் எல்லாம் மெயினா இருக்காங்க. இவர் பெரிய பெரிய கட்டிங் எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துறாரு. இவர் வந்து துணை முதலமைச்சர் வந்து அதுக்கு முன்னே சரியா வரதில்லை, செயல்பாடு சரி கிடையாதுங்க. அடுத்த முறை அவர் மீண்டும் எம்எல்ஏ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பகுதியில. இது சேப்பாக்கத்துல அவர் தான் எப்பவுமே வருவார். அது இன்னும் தெரியாது. சேப்பாக்கம் திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, ஆனா எப்படியா இருந்தாலும் யாரும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் தான் வராரு. அது என்னன்னு எங்களுக்கே தெரியல. எவ்வளவு வருஷமா இதை நீங்க பாக்குறீங்க? நாங்களும் பாக்குறோம், ஒரு 25 வருஷம் கிட்ட பாக்குறோம். விஜய் அந்த மாதிரி நிறைய பேர் களத்துல இறங்கி இருக்காங்க. ஆமா, என்ன வாய்ப்பு இருக்கு அவர் நேரடியா போட்டி? விஜய்க்கு இருக்கு, 75% இருக்குது. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவருக்கு தான் போடுவாங்க ஓட்டு. ஆமா ஆமா, ஏன்னா அவர் நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. இவங்க எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது புதிய ஆள் வரும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கவங்களா அவர் அப்படி வராரு, அவர் வராரு. அதெல்லாம் வரலங்க, சும்மா எல்லாம் சொல்லுவாங்க. பொருள் வருது, டப்பாவுக்கும் இதுக்கு ஆசைப்பட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க, சும்மா சொல்லுவாங்க. நாங்க பாக்குறல, எங்களுக்கு தெரியாதா? இவர் இறங்கி வீடு வீடா ரோட்டா வந்து பாக்குறாரா? சொல்லு பார்க்கலாம். யார் சொல்றாங்க இந்த மாதிரி? சும்மா பொருள் கொடுக்குறாங்கல்ல. அது சேப்பாக்கம் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு. ஆமா, செயல்பாடுல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்குது. வேற என்ன செய்யணும்? அதுதான் கேக்குறேன். நல்லபடியா நல்லா செய்யறாங்க, இன்ஷா அல்லாஹ் செய்யறாங்க. இன்னமே மீண்டும் செய்யணும். யாரு முதியோர்கள் யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். பெரிய பென்ஷனையும் கட் பண்ணிட்டாங்க, 1000 ரூபாய. தெரியல, அது 1000 ரூபாய் கட் பண்ணி பெண்களுக்கு கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு. இது தப்பு தானே. அது எவ்வளோ அடிப்படை தேவை, செலவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க முதியோர்கள், ஆண்கள். அது நியாயமா செய்யணும். ரேஷன் கடையில் ஊழல் இல்லாமல் நடக்கணும். இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் ஐநா சபை வரைக்கும் ரிப்போர்ட் அமைச்சிருக்கேன். போதைப் பொருள் 100% வச்சா 100% குற்றங்கள் ஒழிஞ்சிடும். எங்க நியாயம் கிடையாது, எங்க போனாலும் நியாயம் கிடையாது. பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க வக்கீல்களும். இதை பத்தி எழுதி அனுப்புனா ட்ரம்ப் எங்க கூட்டு போகணும்னு சொல்லி போடுறேன் சார். 50 ரூபா பாக்ஸ், 1 ரூபாய் பாக்ஸ், ஒரு குக்கர் ஒண்ணு, அது மாதிரிலாம் கொடுத்தா அவர் நல்லவரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு நான் அப்பா வீட்டு துட்டுல இருந்தா கொடுக்குறாரு, அவர் வீட்டு துட்டுல இருந்தா கொடுக்குறாரு. எவனா கை காமிக்க போறான் அவன் கொடுக்க போறான். இவர் இப்ப துணை முதலமைச்சர், ஏற்கனவே பெரிய ஆளுங்க, சொன்னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, கொடுக்கறதுக்கு ஆளா இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இவங்க கை விட்டு காசு கொடுக்கல, எவனா கம்பெனிக்காரன் கொடுப்பா, வந்து கொடுத்துறது, இங்க பேர் வாங்கிக்கிறது. ஜனங்களுக்கு என்ன தெரியும்? ஓசியில எது கொடுக்குறதாலும் அந்த ஜனங்க அப்படிதான் பண்ணும். நிறைய பேர் எடுத்தேன், நீங்க தெளிவா பேசுறீங்க. ஆமா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 4 வாட்டி வராரு. வாருக்கு ஜென்மத்துல நான் இந்த ஏரியால நான் 30 வருஷமா இருக்கேன். இந்த ஏரியாவுடைய நான் கட்சியிலயும் இருக்கேன். நான் பாக்குறேன்ல, எங்களுக்கு தெரியல. 4 வாட்டி எங்க வராரு சொல்லு பார்க்கலாம். சும்மா ஏதோ ஃபங்க்ஷன் வருவாரு, தலையை காமிச்சு போயினே இருப்பாரு. ஆனா மக்கள் அவ்வளவு பேர் கொதிச்சு போயிருக்காங்க சார். அம்மா கூட்டம் திட்டத்தெல்லாம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. சும்மா வந்து இவரு இது ஏற்கனவே இந்த முகாம் வந்து நாங்க நடத்தின முகாம். உடனே இவரு ஸ்டாலின் உங்க வீடு ஸ்டாலின் சொல்லி இப்ப முகாம் நடத்துறாரு. அது ஏற்கனவே நாங்க நடத்தணும். ஒவ்வொரு டிவிஷன்ல எல்லாம் அந்த இடத்துலயே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கி கொடுத்தோம். நான் எனக்கு தெரியும். இவர் வந்து பேரை மாத்திட்டு புதுசா இவர் 45 இது பண்ற மாதிரி சொல்றாரு. எல்லாம் அதே மாதிரி மருத்துவ முகாம், அது மருந்து முகாம், அப்புறம் அம்மா மருந்துகள் எல்லாம் நாங்க ஆரம்பிச்சதான். இவர் சும்மா பேருக்கு அவங்க அப்பா பேரையும் இவர் பேரையும் மாத்தி வச்சுக்கின்னு சீன் காமிச்சிருக்காரு. கண்டி இந்த 1000 ரூபாய் கூட என்ன 1000 ரூபாய் கொடுத்துட்டு எல்லாத்தையும் போடுங்க இல்லையா? இந்த 1000 ரூபாய் கூட எங்க கொடுக்குறாரு? முதியோர் பென்ஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுங்க, யாருக்கும் கிடைக்கலங்க. பாவம், நான் நிறைய பேர் ட்ரை பண்ணேன், முதியோர் பென்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சும்மா இந்த 1000 ரூபாய் லேடிஸ் கொடுக்குறாங்க, அதுங்க வாங்குதுங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் பிடிங்கிறாருல. இப்போ சும்மா இப்போ எலெக்ஷன் நேரத்துல வந்து இன்னும் யார் விட்டு போனோம், இதுக்கு 4 வருஷமா கொடுக்காது. இப்போ எலெக்ஷன் முன்னா இருக்குது, 6-7 மாசம் தான் இருக்குது. அதுல எப்படி நீ எப்படியா இன்னும் 2 மாசம் ஆகும் அதெல்லாம் ஸ்கீம்ல ரெடி ஆகி வரதுக்கு. அதுக்குள்ள எலெக்ஷனே வந்துடும். அப்புறம் ஜனவரி மார்ச் மாசம் எப்படி கொடுப்பாரு? கவர்மெண்ட் கொடுக்கும். மார்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டா 1000 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க? மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் கொடுத்துருவாரு. சும்மா 1000 ரூபாய் கொடுத்துட்டா லேடிஸ் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? எவ்வளவு பிரச்சனை இருக்குது நாட்டுல. இபி எல்லாம் விலை ஏறி போச்சு, எல்லாமே விலை ஏறி போச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு, வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாமே போயிடுச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இப்போதைக்கு மக்கள் புதுசா தான் எல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதால புதுசா யாருன்னா வரவங்கள வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்திருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல முறையில அவரு செயல்பட்டு இருக்காரு, போராட்டம்லாம் நடத்தினாரு. அவர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அவரு இந்த தொகுதியில 2 பேரும் நேரடியா போறதுல உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? எனக்கு விஜய் தான் இருக்கும். அப்போ எப்போதுமே உதயநிதி ஸ்டாலின் தான். நம்ம அப்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து திமுக தான். நான் எப்போதுமே அவருக்கு தான். என்ன இந்த வாட்டி ஆமா என் பசங்க எல்லாம் சொல்றாங்க விஜய்க்கு போடலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு தெரியல. ஆனா யங்ஸ்டர் இல்ல இப்ப புதுசா போன் பண்றது, அதனால. ஆனா நம்மளுடைய ஆதரவு எப்பயுமே உதயநிதி ஸ்டாலின். எங்க வீட்டுல ஒரு 6 இருக்கும். பசங்க 2 தான், மீதி எல்லாருமே இதுதான்.
என்ன ரெண்டு பேரும் உங்களுக்கு ப்ரெஷர் பண்றாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அதுதான் கேட்பாங்க. முன்னாடி சொல்லலாம் பார்க்கலாம். ஆனா நான் லாஸ்ட் நேரத்துல நான் இதான் சொல்லுவேன், உதயநிதிக்கு போட்டுடலாம், நம்ம டிஎம்கே தானே அதுக்கே போட்டுடலாம். அப்போ சரி நீடுவான் இப்போதைக்கு சொல்லின்னு இருப்பாங்க. அப்போ எல்லாம் இப்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு அரிசி விலை இன்னைக்கு 85 ரூபாங்க. சாதா ஒரு நாங்கெல்லாம் நடுத்தர ஆளு. ஒரு மூட்டை ஒரு கிலோ 85 ரூபா அரிசி. அப்ப அவர் பீரியட்ல இருக்கும்போது 50-60 ரூபா தான் இருந்தது. 50 தான் இருந்தது மேக்ஸிமம். இன்னைக்கு 85 ரூபா. இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரேஷன்ல அரிசி சரியாக கொடுக்குறது கிடையாது. கேட்டா வீடை தேடி ரேஷன் எப்போ வருது, எப்போ ஒரு ரேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா பிலிம் எல்லாமே இது காமிக்கிறது தான், சீன் போடுறது தான், விளம்பரம் மாடல். சும்மா பொய் 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 பொய். புரியுங்களா? நான் 48 வருஷமா கட்சியில இருக்கேன். ஏடிஎம்கேல 17 வயசுல இருந்து இருக்கேன். எல்லா எலெக்ஷனை பார்த்தேன். எம்ஜிஆர் கிட்ட 1977 ஒர்க் பண்ணுவேன். நான் இந்த ஏரியால 30 வருஷமா இருக்கேன். அதுக்கு முன்னே சிந்தார்பேட்டில் பிறந்து வாழ்ந்தவன். புரியுங்களா? நாங்களாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, திராவிட மாடல் இல்ல, திராவிட இதுல இருந்து பரம்பரையில இருந்து வந்தவங்க நாங்களாம். புரியுங்களா? சும்மா எல்லாம் சீன் போடுறது. சும்மா இங்க ஒரே அக்க போருங்க, ஒரே அதுமே சரி கிடையாது. போதைப் பொருள் இங்க அது எக்கச்சக்கமா இங்கதான் புழங்குது. இங்க ஏரியாவில் தான் புழங்கி போகுது மெட்ராஸ்க்கு. இங்க எல்லாம் எக்கச்சக்கமான போதைப் பொருள் வருது. அது எல்லாம் கட்டிங்க. எக்கச்சக்கமான போதைப் பொருள் இங்க தான் போகுது. இந்த தருணத்துல அம்மா அவர்களை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அம்மா இறந்து போயிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? அம்மா வருவோம். உங்களோட ஆளுமையா ஆமா அம்மா இப்பதான் எல்லாம் அம்மா நினைக்கிறாங்க. அம்மா ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லா ஜனங்களும் இப்பதான் வரவேற்கிறாங்க. ஒரு பெரிய கிங் அம்மா இருந்தாலும் இன்னைக்கு நேரம் மெட்ராஸ் நல்லா இருந்தது. விஜய்க்கு சான்ஸ் இருக்கு தருவா கண்டிப்பா. முழுக்குமா இல்ல இந்த தொகுதியிலயா? தமிழகம் முழுதும். இந்த தொகுதி சொல்ல முடியாது. இந்த தொகுதியில சூரியன் தான் வரும். விஜய் நின்னா அவர் வருவார சான்ஸ் இருக்கு. உதயநிதிக்கு ஆப்போசிட்டா வந்துட்டானா மத்த இடத்துல சிஎம் வர சான்ஸ் இருக்கு. 75%. ஃபைனல் பர்சன் ஒரு 100 மார்க்குக்கு திமுக எவ்வளவு மார்க் கொடுக்கணும் எவ்வளவு? நான் கொடுக்கறதா? நான் ஒரு 20 கூட கொடுக்க மாட்டேன். அவ்வளவு காண்டில் இருக்கோம் நாங்களாம். இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னா? கரண்ட் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின். எப்படின்னா இருக்கு ஐயாவோட செயல்பாடுலாம்? நல்லா தான் இருக்கு. அந்த மழை தண்ணி இந்த மாதிரி எதனா ஒரு இடையூறு வந்துச்சுன்னா நல்லா வந்து பாக்குறாரா? உடனே கிளீன் பண்றாரு. அரசு திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 1000 ரூபாவும் கிடைக்குது. மகளிர் அணி பஸ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்ததும் நல்லாவும் இருக்கு. அவர் நல்லாவும் செய்யறாரு. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த தாவேக்கான்னு சொல்ற கட்சி ஆரம்பிச்சிருக்காருல விஜய். ஆமா. அவர் போட்டிட்டா உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கா இல்ல அவருக்கா? ரெண்டுக்கும் டப்பா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் பிடிக்கிற போலதான் நடிச்சிருக்கிறாங்க. அதனால டப்பா தான் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் தான் நிறைய நல்லது பண்றாரு. ஏன் டப்பா இருக்கு? ஆமா, புதுசா வந்தவங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? அந்த இதுல மனசு மாறினாலும் மாறிடும். நானே உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடணும்னு தான் நினைச்சுக்கின்னு இருக்கிறேன். திடீர்னு விஜய் அதை செய்யறேன் இதை செய்யறேன் போது மனசை மாத்திட்டா என்ன பண்றது எனக்கே புரியல. உங்களோட கருத்துப்படி 2 பேரும் போட்டிட்டா உங்க மனசு மாறிடுன்றீங்க? அதான், மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் நானு உதயநிதி ஸ்டாலினுக்கே ஓட்டு போடுவேன். இதுதான் உண்மை. இந்த தொகுதியில செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எல்லாம் கரெக்டா செய்யறாங்க. நிர்வாகம் ஒன்றும் பிரச்சனை செய்யறாங்க. 2026 பாத்தீங்கன்னா தேர்தல் அடுத்த வருஷம் நிறைய பேர் போட்டிடுறாங்க. ஆமா. புதுமுகமா விஜய் இல்ல இந்த ஏரியாவுக்கு அவங்க தான் வருவாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த நாள்ல இருந்து அவங்க தாத்தா தானே இது கலைஞர். அந்த இதுதான் அவர் தான். அவங்க தான் இந்த தொகுதி அவங்க தான் வருவாங்க. மீதி யாரும் வரமாட்டாங்க.